இன்றைக்கி நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மாச்சி எனக்கு செஞ்சு கொடுத்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு டம்ளர் நார்மல் சாப்பாட்டு அரிசியை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு தேவைங்கிற அளவு உப்பு, ஒரு அரை டம்ளர் தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, நிறைய கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி துருவின தேங்காயும் இது கூடவே சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவையும் இது கூடவே சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். வழக்கமாக பஜ்ஜி போண்டான்னு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னியே தேவைப்படாது, சும்மாவே சாப்பிட்லாம். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.